முழுமையான பெரும்பான்மை இல்லாத இடங்கள் இல்லாம நாங்க வந்துட்டு உன்னை அழைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஆளுநர். இப்ப என்ன அடிப்படையில் அழைச்சிருக்கிறாருன்னு தெரியல. ஏன்னா எந்த கட்சியும் வந்துட்டு அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறதா கூடுதலா எதுவும் சொல்லல. அதனால இது என்ன அடிப்படையிலன்னு தெரியல. முதல்ல வந்துட்டு ஒரு விஜய் வந்துட்டு முழுமையான பெரும்பான்மை பெறல. அதனால என்ன அப்படின்னு ஒரு இன்ஸ்டேபிள் கவர்மெண்ட் வந்து ஸ்டேபிளா இருக்காது. ஆமா, ம். ச அதுதான் முக்கியமானது. அது இப்போ வந்துட்டு அதிமுக இன்னொரு குரூப் வந்து தனியா யோசிக்கிறாங்க. ம். புதுச்சேரியில வந்துட்டு எல்லாரும் ரூம்ல வச்சு 35 பேரு. ம். அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அதிமுக உடைச்சிட்டு அவங்க வந்து ஆதரவு தெரிவிப்பாங்களா அப்படின்ட்டு தான் பொறுத்து வந்து பார்க்கணும். சார், இப்போ 10 ஆண்டு கால திமுக காங்கிரஸ் கூட்டணி முறிஞ்சிருக்கு. இப்போ புதுசா வந்த தாவேக கூட காங்கிரஸ் கூட்டணி வச்சிருக்கு இல்லையா? இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? ஆ. அதாவது காங்கிரஸ் கட்சி இந்த மாதிரி சந்தர்ப்பவாத கூட்டணி எல்லாம் அமைக்கிறதுன்றதெல்லாம் வந்துட்டு சாதாரண விஷயம் இல்லை. அவங்க செய்வாங்க தான். எப்போதும் செஞ்சு தான் இருக்கிறாங்க பல இடங்கள்ல. அதான் அன்னைக்கு கூட திமுக தரப்புல சொல்லும் போது டிஆர் பாலு சொல்லியிருக்காரு. பாஜக எப்படி செய்யுமோ அதே மாதிரி தான் இவங்களும் செய்யறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரு. ஸோ இப்படிதான் நடக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். காங்கிரஸ் மாதிரியே விடுதலை சிறுத்தைகளும் போயிட்டு கொள்கையை விட்டுட்டு ஆதரிப்பாங்களா என்னன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி சார். இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார். முழுமையான பெரும்பான்மை இல்லாத இடங்கள் இல்லாம நாங்க வந்துட்டு உன்னை அழைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஆளுநர். இப்ப என்ன அடிப்படையில் அழைச்சிருக்கிறாருன்னு தெரியல. ஏன்னா எந்த கட்சியும் வந்துட்டு அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறதா கூடுதலா எதுவும் சொல்லல. அதனால இது என்ன அடிப்படையிலன்னு தெரியல. முதல்ல வந்துட்டு ஒரு விஜய் வந்துட்டு முழுமையான பெரும்பான்மை பெறல. அதனால என்ன அப்படின்னு ஒரு இன்ஸ்டேபிள் கவர்மெண்ட் வந்து ஸ்டேபிளா இருக்காது. ஆமா, ம். ச அதுதான் முக்கியமானது. அது இப்போ வந்துட்டு அதிமுக இன்னொரு குரூப் வந்து தனியா யோசிக்கிறாங்க. ம். புதுச்சேரியில வந்துட்டு எல்லாரும் ரூம்ல வச்சு 35 பேரு. ம். அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அதிமுக உடைச்சிட்டு அவங்க வந்து ஆதரவு தெரிவிப்பாங்களா அப்படின்ட்டு தான் பொறுத்து வந்து பார்க்கணும். சார், இப்போ 10 ஆண்டு கால திமுக காங்கிரஸ் கூட்டணி முறிஞ்சிருக்கு. இப்போ புதுசா வந்த தாவேக கூட காங்கிரஸ் கூட்டணி வச்சிருக்கு இல்லையா? இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? ஆ. அதாவது காங்கிரஸ் கட்சி இந்த மாதிரி சந்தர்ப்பவாத கூட்டணி எல்லாம் அமைக்கிறதுன்றதெல்லாம் வந்துட்டு சாதாரண விஷயம் இல்லை. அவங்க செய்வாங்க தான். எப்போதும் செஞ்சு தான் இருக்கிறாங்க பல இடங்கள்ல. அதான் அன்னைக்கு கூட திமுக தரப்புல சொல்லும் போது டிஆர் பாலு சொல்லியிருக்காரு. பாஜக எப்படி செய்யுமோ அதே மாதிரி தான் இவங்களும் செய்யறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரு. ஸோ இப்படிதான் நடக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். காங்கிரஸ் மாதிரியே விடுதலை சிறுத்தைகளும் போயிட்டு கொள்கையை விட்டுட்டு ஆதரிப்பாங்களா என்னன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி சார். இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார். முழுமையான பெரும்பான்மை இல்லாத இடங்கள் இல்லாம நாங்க வந்துட்டு உன்னை அழைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஆளுநர். இப்ப என்ன அடிப்படையில் அழைச்சிருக்கிறாருன்னு தெரியல. ஏன்னா எந்த கட்சியும் வந்துட்டு அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறதா கூடுதலா எதுவும் சொல்லல. அதனால இது என்ன அடிப்படையிலன்னு தெரியல. முதல்ல வந்துட்டு ஒரு விஜய் வந்துட்டு முழுமையான பெரும்பான்மை பெறல. அதனால என்ன அப்படின்னு ஒரு இன்ஸ்டேபிள் கவர்மெண்ட் வந்து ஸ்டேபிளா இருக்காது. ஆமா, ம். ச அதுதான் முக்கியமானது. அது இப்போ வந்துட்டு அதிமுக இன்னொரு குரூப் வந்து தனியா யோசிக்கிறாங்க. ம். புதுச்சேரியில வந்துட்டு எல்லாரும் ரூம்ல வச்சு 35 பேரு. ம். அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அதிமுக உடைச்சிட்டு அவங்க வந்து ஆதரவு தெரிவிப்பாங்களா அப்படின்ட்டு தான் பொறுத்து வந்து பார்க்கணும். சார், இப்போ 10 ஆண்டு கால திமுக காங்கிரஸ் கூட்டணி முறிஞ்சிருக்கு. இப்போ புதுசா வந்த தாவேக கூட காங்கிரஸ் கூட்டணி வச்சிருக்கு இல்லையா? இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? ஆ. அதாவது காங்கிரஸ் கட்சி இந்த மாதிரி சந்தர்ப்பவாத கூட்டணி எல்லாம் அமைக்கிறதுன்றதெல்லாம் வந்துட்டு சாதாரண விஷயம் இல்லை. அவங்க செய்வாங்க தான். எப்போதும் செஞ்சு தான் இருக்கிறாங்க பல இடங்கள்ல. அதான் அன்னைக்கு கூட திமுக தரப்புல சொல்லும் போது டிஆர் பாலு சொல்லியிருக்காரு. பாஜக எப்படி செய்யுமோ அதே மாதிரி தான் இவங்களும் செய்யறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரு. ஸோ இப்படிதான் நடக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். காங்கிரஸ் மாதிரியே விடுதலை சிறுத்தைகளும் போயிட்டு கொள்கையை விட்டுட்டு ஆதரிப்பாங்களா என்னன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம்.